ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரைக்காயை வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு கஞ்சி ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு கஞ்சி. இந்த கஞ்சிக்கு வந்து நான் வந்து சுரைக்காயை வந்து யூஸ் பண்ணி இந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக இந்த கஞ்சியை வந்து நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுரைக்காய் வந்து ஒரே பொரியல், கூட்டு, சாம்பார் இப்படி வச்சு சாப்பிட்றதோடு இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் வந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டேன். மேலே வந்து மெழுகுத்தூள் தூவின்னு இருக்கேன். இது நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் இது ட்ரை பண்ணுவீங்க. இப்போ வந்து நம்ம இது எப்படி செய்யலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 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 500 கிராம்ஸ் அந்த பெரிய அந்த சின்ன சுரைக்காயில் வந்துட்டு 2 பேருக்காக அதில் பாதி எடுத்திருக்கேன். பாதி எடுத்து நல்லா ஒரு பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக தோலோடவே நான் இன்றைக்கி சேர்த்துட்டுருக்கேன். தோல் வந்து ரொம்ப எலசாக இருந்தது, அதனால் அப்படியே சேர்த்துட்ருக்கேன். கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ரஃப்பாக நம்ம வந்து இப்படி அரைச்சிட்டு வரலாம். உங்களுக்கு ரஃப்பாக அரைக்கிறது வேணால் திருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, ஒரு ரஃப்பாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரை வச்சு அந்த குக்கரில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து சேர்த்துன்னு சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் 2 பேருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால ஒரு சின்ன கப்பு ரைஸ் வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன், அது சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த மிக்சிக்கு அரைச்சிட்டு வந்தோங்களா அந்த மிக்சி கழுவின தண்ணியை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ப்ரொசீஜர் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இனிப்பாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து உப்பு சேர்த்து நான் பண்ண போகிறேன் கஞ்சி. லிட் போட்டு மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து நல்லா குழைய வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வேகட்டும். நல்ல ஒரு மூடி தேங்காய் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் கோகனட் அது வந்து நான் நல்லா ஒரு திக்கு பாலாக எடுத்துகிட்டு வரலாம். அது பொடியாக கட் பண்ணி மிக்சரில் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு திக்கு பாலாக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து 3லேருந்து 4 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நல்லா குழைய வெந்திருக்கு. வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. வீடியோ வந்து தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வீடியோ சேனலை விசிட் பண்ணதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் வந்து அதை நல்லா நைஸாக ஆட்டி அதுலேருந்து ஒரு பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்ல ஒரு கலக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு மிதமான தீயில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து எல்லாம் குழைய சேர்ந்து அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து வேகட்டும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா இனிப்பு சேர்த்துக்கலாம், உப்பு வேணுன்னா உப்பு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து உப்பு தான் சேர்த்துன்னு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் துவையல், ஒரு ஊறுகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இன்னும் வருவதெல்லாம் வெயில் காலம்தான், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி உப்பு வந்து கடைசியாக தான் சேர்த்துன்னு இருக்கேன் பாருங்கள். உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான். எவ்வளவோ டேஸ்டான ஆரோக்கியமான நம்மளுடைய சுரைக்காய் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.